ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து ஓல்டு புக்கில் இயல் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10th இயல் 1 இயல் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது இயல் 3 முதல் லெசன் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர், மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது. கம்பரின் தந்தை ஆதித்தன். கம்பன் யாருடைய அவையில் அவைகள புலவராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்கன். கம்பர் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பரை எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் சிறப்பித்துள்ளார்? 1000 பாடல்களுக்கு. கம்பர் இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம், சடகோபந்தாதி, ஏறெழுபது, சிறையெழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை விளக்கம். கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் விடை ஜெயங்கொண்டான், ஒட்டக்குத்தர், புகழேந்தி, ஜாப் சோக்கியன் வரும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தம் என்னும் முன்பாவுக்கு உயர் கம்பன். கல்வியை பெரியவன் கம்பன் எனும் தொடர்களுக்கு பெருமைக்குரியவர் விடை கம்பர். யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் விடை பாரதியார். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் விடை ராமவதாரம். கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை விடை 6. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களினுடைய பெயர்கள் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இதில் உத்தரகாண்டம்னு ஒன்று உண்டு. அதை யார் இயற்றிருப்பாங்கன்னா ஒட்டக்குத்தர் இயற்றிருப்பார். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு படலம். தமிழ் காப்பிய வளர்ச்சியின் உச்சம் கம்பராமாயணம். தமிழுக்கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும். கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் எத்தனையாவது காண்டம்? 2வது காண்டம். அயோத்தியா காண்டத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 13. அயோத்தியா காண்டத்தில் குகன் படலம் எத்தனாவது படலம்? 7வது படலம். குகன் படலம் வேறு என்று அழைக்கப்படும். அது வேறு என்ன பெயரில் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா கங்கை படலம். குகனின் ஊர் சிருங்கிபேரம். கார்குளம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்து. இத்தொடை கார்குளம் நிறத்தான் என்பது யாரை குறிக்கும்? ராமன். காயும் வில்லிலன் கல்திறன் தோழினான் எனும் சிறப்புக்குரியவன் விடை குகன். ஆயக்கலை என்பதன் சொற்பொருள் விடை அந்த நேரத்தில். அயோத்திய நாட்டு மன்னன் விடை தசரதன். கைகையின் தோழி விடை மந்திரை. நீ 14 ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும், இது மன்னனின் ஆணை என்று கூறியவர் விடை கைகேயி. வேட்டுவன் தலைவன் விடை குகன். அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்து நீ அவனை என்ற பன்னவன் வருக என பருவினன். இத்தொடரில் பன்னவன் என்பது யாரை குறிக்கும்? விடை இலக்குவன். அரியதாம் அவ்வப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதன கொணர்ந்த என்றால் அமைந்தனும் சீர்த்தவான்றே என்று இது யாருடைய கூற்று? விடை ராமன். கோதைவில் குருசின் கூறிய கொள்கை கேட்டான். இத்தொடரில் குருசில் என்பதன் பொருள் என்ன? விடை தலைவன். தொல்காப்பிய நெறி நின்றவர் கம்பர். வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்த தமிழ் வேந்தர் விடை கம்பர். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் விடை காடுவெல். சொற்பொருள் தருக. துடினா பறை, இந்துனா நிலவு, நூதல்னா நெற்றி, திரைனா அழை, மருங்குனா பக்கம், கார்குளம்னா மேகக்கூட்டம், இடர்னா துன்பம், நயனம்னா கண்கள், மாதவர்னா முனிவர், நாவாய்னா படகு, ஈரைனா தலைவன். நெக்ஸ்ட் லெசன் அண்ணல் அம்பேத்கர். நீரென்று கொட்டும் முரசே இந்த நீநிலம் வாழ்பவர் எல்லாம் என்று விடுதலைக்கும் சமத்துவத்திற்கும் முரசு கொட்டியவர் விடை பாரதியார். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு 1891 ஏப்ரல் 14. டாக்டர் அம்பேத்கர் பிறந்த ஊர் கொங்கன் மாவட்டத்தில் அம்பாவாடே. டாக்டர் அம்பேத்கரின் பெற்றோர் ராம்ஜி சக்காபால் பீமா. அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி.
ஜாதி மதங்களை பாரோம் உயர் சென்மம் இத்தேசத்தில் என்னும் உயரிய நோக்குடன் செயல்பட்டவர் அம்பேத்கர். சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி, சமத்துவ காவலர், அரசியல் சட்ட மேதை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் எந்த மன்னர் உதவியுடன் 1912 பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார்? விடை பரோடா. அம்பேத்கர் எந்த ஆண்டில் லண்டனில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார்? விடை 1916. டாக்டர் அம்பேத்கர் எங்கு பொருளியல் பேராசிரியராக பணியாற்றினார்? விடை பம்பாய். மத, இன, மொழி, சமூக பழக்க வழக்கங்கள் கொண்ட இந்த நாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஒருங்கிணைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். தந்தை பெரியார் கேரள வைக்கம் போராட்டம் நடத்திய ஆண்டு 1924. டாக்டர் அம்பேத்கர் மராட்டியத்தில் மகாதத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டம் நடத்திய ஆண்டு? விடை 1927. இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு, இந்த நிலை எப்போதோ மாறிவிட்டது என்றவர்? விடை டாக்டர் அம்பேத்கர். முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? விடை 1930. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுக்க எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது? விடை 7. டாக்டர் அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு? விடை 1946. சித்தார்த்தா உயர்கல்வி நிறுவனம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? விடை மும்பை. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர்? விடை டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் உலக தலைவரில் ஒருவர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி, அப்பழந்தலைவரைப் போல் வேறு யாரையும் நாம் காண முடியாது என்று புகழாரம் சூட்டியவர் பெரியார். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே. ஆசிரிய கண்டத்திலே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை அவரையே சாரும் என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர்? விடை ஜவஹர்லால் நேரு. அண்ணல் அம்பேத்கர் தன்னலமற்றவர், தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கர்மமே கண்ணாக இருந்தவர் என்று கூறியவர்? விடை ராஜேந்திர பிரசாத். டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசு பாரத ரத்னா இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு? விடை 1990. அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர்? விடை அம்பேத்கர். ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய மூன்றும் தேவைப்படுகிறது என்று கூறியவர்? விடை சமூக மாற்றத்தின் சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலே இந்த வையம் வாழ்கிறது என்றவர்? விடை டாக்டர் அம்பேத்கர். ஜனநாயகத்தின் மறுபெயர்தான் சகோதரத்துவம் என்று கூறியவர்? விடை டாக்டர் அம்பேத்கர். இந்திய நாட்டின் ஜாதி என்னும் இருளை அகற்ற வந்த அறிவு கதிர்? விடை அம்பேத்கர் கூறியவர். எங்கே சமத்துவம் மறுக்கப்படுகிறதோ அங்கே மனித பண்பும் மறந்து விடுகிறது என்று கூறியவர்? விடை அம்பேத்கர். வடக்கே இருந்து தெற்கே இருந்தும் தெற்கே இருந்து பெரியாரும் இடைவிடாது உழைத்ததால் ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்குநூறானது. டாக்டர் அம்பேத்கர் தான் இந்த வடக்கே இருந்து பண்ணுவார், தெற்கே இருந்து பெரியார் இடைவிடாமல் உழைச்சிருப்பாங்க. இந்திய நாட்டின் ஒளி மிகுந்த எதிர்காலத்தை பற்றி கனவு கண்ட இலட்சிய மனிதர். தாம் கண்ட இலட்சிய கனவுகளை அறிவுத்திறனால் உறுதிப்படுத்தியவர்? விடை அம்பேத்கர். உயரிய ஆளுமை திறனை கொண்ட கூர்த்த அறிவு உடையவர், மனித உரிமைக்காக உழைத்தவர்? டாக்டர் அம்பேத்கர். சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அழித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்து யார்? விடை அம்பேத்கர். கல்வி அறிவின்றி நாடு முன்னேற முடியாது என்று உரைத்தவர்? விடை டாக்டர் அம்பேத்கர். சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர்? விடை டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் இயற்கை எழுதிய ஆண்டு? விடை 1956 டிசம்பர் 6. நெக்ஸ்ட் லெசன், அன்றாட வாழ்வில் சட்டம். சட்டம் என்பதன் பொருள்? விடை செம்மை. செம்மை என்பதன் சொற்பொருள்? நடுநிலை. நம் நாட்டின் முதன்மையான வாழ்வியல் அடிப்படையில் சட்டத்தை டேஸ் என்கிறோம்?
விடை அரசியல் அமைப்பு சட்டம். நாட்டில் உள்ள அனைத்து வகையான சட்டங்களுக்கும் அடிப்படையானது. விடை அரசியல் அமைப்பு சட்டம். பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் தனியான சட்டங்கள். விடை இந்து சமய சட்டங்கள். தமிழ்நாட்டில் வேளாண்மை கடன்கள் நிவாரண சட்டம், கூட்டுறவு சங்கங்கள் சட்டம், உள்ளாட்சித்துறை சட்டம் ஆகியவை. விடை மாநில தனி சட்டங்கள். இந்த சட்டத்துக்கெல்லாம் பேர் மாநில தனி சட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவின்படி குடிமக்கள் ஒவ்வொன்றுக்கும் முழுமையான பேச்சுரிமை எழுத்துரிமை உண்டு. அதற்குரிய தகவல்களை பெறவும் முழு உரிமை உண்டு. எந்த விதி சொல்லியிருக்கு அப்படின்னா எந்த பிரிவுனா 19(1) பிரிவு சொல்லியிருக்கு. இந்திய குடிமக்கள் தனியாகவோ ஒரு அமைப்பின் மூலமாகவோ எந்த பிரிவின் மூலம் தகவல் பெறலாம்? தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 படி. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என்று கூறும் நூல் திருக்குறள். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் என்பதன் தமிழாக்கம் இந்திய வாரிசுரிமை சட்டம். பிட்ஸ் என்பதன் தமிழாக்கம். விடை சட்ட ஆவணங்கள். சப்ஸ்டான்டிவ் லாஸ் என்பதன் தமிழாக்கம் உரிமை சட்டங்கள். உலக நாடுகளுக்கிடையே உள்ள உறவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம். விடை அனைத்து நாட்டு சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மாநில மைய அரசு சார்ந்த அதிகார அமைப்பிடமிருந்து தகவல் பெறுவதற்கு எவ்வளவு ரூபாய் விண்ணப்பிக்க கட்டணமாக செலுத்த வேண்டும்? விடை 10 ரூபாய். எவர் தகவல் பெறுவதற்கு எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை? வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்பதன் தமிழாக்கம் குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. சிவில் ப்ரொசீஜர் கோட் என்பதன் தமிழாக்கம் உரிமையியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்பதன் பொருளாக்கம். விடை இந்திய சான்று சட்டம். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம இயல் 4 பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.